ஜெய் வாசவி சுவாகி நாம்பூர் சுரேஷ். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மிளகா வடகம், நாட்டு மிளகா மசாலா எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறோம். இதுக்கு ஃபிசர்வேட்டி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு வடகமாக அனுப்புகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாவக்காய் மசாலா வத்தல். இதுவும் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட வேண்டியது தான். இதுவும் காஞ்ச பிறகு எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். இது ரேகு பண்டு வடியால். இது அப்படியே சாப்பிடக்கூடியது. இலந்த பழத்தில் செய்கிறது பாரம்பரியமான ரெசிபி. இது மிளகா வடகம் காஞ்சிச்சு. இப்படி தான் நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு அனுப்புகிறோம். மோர் மிளகா, ஊசி மோர் மிளகான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்டஃப்டு சில்லி மோர் மிளகா, பொரிச்ச மோர் மிளகாய், மிளகா வடகம், ஸ்டஃப்டு சில்லி மசாலா. இந்த மிளகா வடகம் பார்த்திங்கன்னா இது எண்ணெயில் பொரிச்சது. இது மோர் மிளகாய் மாதிரி தான் பொரிக்கணும். இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் உடச்சி தூள் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது உத்தி பிண்டியில் தூள் பண்ணி போட்டுட்டு இட்லி உப்புமாவில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதாரணமாகவும் சாப்பிட்லாம். மசாலா பொரியில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சும்மா இப்படி தூள் பண்ணிட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். வேணுன்றவங்க சொல்லுங்கள், அமுச்சு வைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் வாசவி.